வாங்க என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு துண்டு அளவு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அது கூடயிலே நம்ம ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் அளவு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட பன்னீரையும் சேர்த்து பன்னீர் சேர்த்து 1 நிமிஷம் ஆனோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.